வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து நேத்து நடந்தது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு. அதுவும் ப்ளஸ் வந்து இப்போ 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வருது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பத்தியும் பார்க்கலாம். நேத்து நடந்த மேட்ச் வந்து நம்ம சீரிஸ் மொத்தம் 5 மேட்ச்சு. அதில வந்து 3 வந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம். அ சாரி 2 ஜெயிச்சிருந்தோம் நம்ப. 1 வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதுவும் 4த் வந்து அபாண்டடு. ஸோ வந்து உங்களுக்கு இதனால வந்து 5த் வந்து நம்ம ஜெயிப்போமா? இல்ல அவங்க ஜெயிச்சு 2-2ன்னு ஆகுமா? அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு இருந்தது. அகமதாபாத் நடந்தது. அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டு நம்மள பேட் பண்ண சொல்ட்டாங்க. நம்ம டீம்ல என்னன்னா, இவரு விளையாடல. கில் விளையாடல. அவருக்கு ஏதோ காயம்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அதனால அதுக்கு பேர் வந்து சஞ்சு சாம்சன் வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து நல்லா விளையாடுவார் T20. 3 செஞ்சுரி போட்டிருக்கிறாரு. ஒரு வருஷத்துல 3 செஞ்சுரி போட்ட ஒரே பிளேயர் வந்து சஞ்சு சாம்சன் தான். ஸோ அவர் T20ல சேர்க்கல ரொம்ப எதிர்ப்பு வந்துட்டே இருந்தது. கில் சரியா விளையாடலையே! அவர சேர்த்துட்டு இருக்காங்களே! அப்படிலாம் சொல்லிச்சு வந்துட்டு இருந்தது. அது வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் காயம் அதனால விலகிட்டாருன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் சேர்த்திருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும், சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. சஞ்சு சாம்சன் சூப்பரா விளையாண்டாரு. விளையாண்டு அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 168ங்க. 37 ரன் எடுத்தாரு. ஒரு 22 பால்லயே என்னமோ வந்து 2 6 4 4 5 4 அடிச்சு 37 எடுத்தாரு. அபிஷேக் சர்மா 34 எடுத்தாரு. ஸோ ஓப்பனிங் வந்து நல்லா இருந்தனால, உங்களுக்கு நல்லா 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேருக்கும். ஸோ அதான் முக்கியம். டக்குன்னு விக்கெட் போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து திலக் வந்து ரொம்ப சூப்பரா அவர் கன்சிஸ்டன்ட்டா நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு T20. அவரும் 73 எடுத்தாரு. அப்புறம் ஸ்கை வந்து எப்போதும் ஆஸ் யூசுவல் 5 ரன் தான் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஹார்திக் வந்து 63, துபே 10 நாட் அவுட். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம்னா 231 ஃபார் 5 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அவங்க வந்து அடுத்தாப்புல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 232 எடுக்கணும்னு அவங்க வந்து பேட்டிங் வந்தாங்க. வந்தப்ப டீகாக் 65, பிரேவிஸ் 31. அவங்க 2 பேர் தான் நல்லா எடுத்தாங்க. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 18, 4, 16 இப்படி தான் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 30 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து 201 தான் எடுத்தாங்க ஃபார் 8. நம்ம வந்து ஒரு 30 ரன் டிஃபரன்ஸ் நம்ம ஜெயிச்சு சீரிஸும் வின் பண்ணிட்டோம். நம்ம 3-1ன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட்ல தோத்ததுக்கு ஒயிட் வாஷ் ஆனதுக்கு ஓடிஐயும் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம். T20 சீரிஸும் ஜெயிச்சிட்டோம். முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப இதில வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த T20 மேட்ச் விளையாண்ட 4 மேட்ச்லயுமே வந்து நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. 2 2 விக்கெட்டே எடுத்திருந்தாரு. நேத்து வந்து வின் பண்றதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து அவரு. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஹார்திக் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அதான். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஹார்திக்கு, மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி. அது மாரி வந்து நேத்து மேட்ச் சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்ப T20 வேர்ல்டு கப் வரப்போகுதுல்ல அதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப டீம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு யார் இருப்பா? ஏன்னா ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி 7த்லேருந்து மார்ச் 8 வரைக்கும் நடக்குது T20 வேர்ல்டு கப். ஸோ அதனால வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி டீம் நம்ம குடுத்துறணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யார சேர்ப்பாங்க? என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. கில்லு வந்து சேர்க்கல. அவர் வந்து வைஸ் கேப்டனு. ஸோ அவர சேர்க்கல. அது பெரிய ஒரு ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா, அவர் சரியாவே விளையாடல. அதனால சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, அவர் சேர்த்ததுனால அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸ் சரியா விளையாடினா வைஸ் கேப்டன் தான் எடுத்துரணும்னு நம்ம கூட சொன்னோம். அது மாரி வந்து நெறைய ரசிகர்கள், அப்புறம் நெறைய வந்து எல்லாரும் சொன்னதுலேருந்து நெறைய பிளேயர்ஸு, இப்ப எக்ஸ் பிளேயர்ஸ்லாம் சொன்னது, ரசிகர்கள் சொன்னது இதெல்லாம் கேட்டு அவங்க டீம் செலக்ஷன வந்து கில்ல சேர்க்கல. கில்லையும் ஜிதேஷ் சர்மாவையும் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் வந்து இஷாந்த் கிஷன் வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இஷாந்த் கிஷன் வந்து இங்க வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் நல்ல ஃபினிஷர் அவரு. அவர சேர்த்துருக்காங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன். ஸோ டீம் வந்து 15 மெம்பர்ஸ் டீம் வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீம் தான் வந்து இப்ப நம்ம வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு சீரிஸ் தான் விளையாடுறோம். 5 மேட்ச் விளையாடுறோம். நியூசிலாந்து கூட. அது வந்து எப்பன்னா ஜான்வரி 21லேருந்து சாரி டிசம்பர் 31 ஜனவரி 21லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் விளையாடுறோம். அந்த இதுக்கு வந்து இப்போ வேர்ல்டு கப் எந்த டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அந்த டீம் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சஞ்சு சாம்சன் ஏன்னா சென்னைக்கு வேற, சிஎஸ்கே வேற சஞ்சு சாம்சன் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ டீம்லேயே வந்து T20 வேர்ல்டு கப்லேயும் அவர் சேர்த்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ 2024 வேர்ல்டு கப்பில் வந்து சஞ்சு சாம்சன் 50 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ல இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து விளையாட சான்ஸ் கிடைக்கல. கில் வந்து அதில பார்த்தீங்கன்னா டீம்லயே இல்லங்க. பேக்கப் பிளேயர் தான் போயிருந்தாரு அவரு. ரிசர்வ் பிளேயர் தான் போயிருந்தாரு. அதுவும் லீக் மேட்ச்லாம் முடிச்சோனே அவருக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அது மாரி இவரு வந்து டீம்ல 15 மெம்பர் ஸ்குவாட்ல வந்து சஞ்சு சாம்சன் இருந்தாரு. அது ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா,
இவரு சஞ்சு சாம்சன் எல்லாமே என்னன்னா, சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செஞ்சுரிங்க பங்களாதேஷ்க்கு அகென்ஸ்டா 1, சவுத் ஆப்பிரிக்கா அகென்ஸ்டா 2 செஞ்சுரி மொத்தம் 3 செஞ்சுரி வந்து ஒரே வருஷத்துல போட்டிருக்கிறாரு. ஸோ நல்ல T20 பிளேயர். அது கம்மி பால்ல போட்டிருக்கிறாரு. ஸோ அவரு வந்து சேர்க்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப குறையா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு அவர சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ கடைசியா வந்து ஒரு T20ல வந்து 18 மேட்சுக்கு வந்து அவர் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதில்ல. கில்லு வந்து ஒரு 50 கூட போடவே இல்லைன்றாங்க. ஆனா அவருக்கு வந்து சேர்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் அதுல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கம்பீர் ரொம்ப வந்து பிரஷர் குடுக்குறாரு. கம்பீர்னால தான் வந்து மெயினா வந்து கில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்லல. டெஸ்ட் மேட்ச் கேப்டனா தான் நல்லா விளையாண்டாரு. ஓடிஐயும் விளையாடுறாங்க. பிரச்சனை இல்ல. ஆனா சரியா விளையாடல ஒரு ஃபார்மேட்னா எடுத்துறணும். நம்ம அவங்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு குடுத்துட்டே தான் எவ்வளோ பேர் லைன்ல இருக்கிறாங்க. அவங்கலாம் நல்ல பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ தெரிஞ்சே எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் லைஃப் வீணா போயிடும்ல. அதையும் யோசிக்கணும். இப்பதான் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்னன்னா, மெயினா வந்து இந்த செலக்ஷன்ல வந்து இந்த பிசிசிஐ செக்ரட்டரி ஒருத்தரும், அப்புறம் வந்து நமக்கு இவரு அகர்கர் இருக்கார்ல, அவரு, இவரு ஸ்கை 3 இவங்க தான் வந்து டீம் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்ன மாரியும், அவர் நேர்ல வந்து அவர் கூப்பிடல பிசிசிஐ. அவர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் வந்தாங்கன்றாங்க. சில பேர் வந்து அவர கூப்பிடவே இல்ல பிசிசிஐன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஆனா அவர் பிரஷர் குடுத்தாரு கில்ல சேர்க்கணும்னு சொன்ன மாரி, அவங்க ஒத்துக்கல. ஒத்துக்காம தான் இவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வருது. அதனால தான் இவங்கள செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இவரும் சொல்லியிருக்கிறாரு. இவரு ஸ்கையும் சொல்லியிருக்கிறாரு. நான் மட்டும் தான் எல்லாமே நல்லா விளையாண்டுருக்கிறாங்க அந்த மேட்ச்ல. நான் தான் இன்னும் ஃபார்முக்கு வரல. நானும் வந்துருவேன். நல்லா விளையாடுறாரு அப்படின்னா. ஸோ அவர கூட வந்து எப்படி எடுக்காம கேப்டன்னால விட்டு வச்சுக்கிறாங்க. வேற யாரும் கேப்டனா போலன்ட்டு. வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் படேல போட்டுருக்காங்க. அடுத்தது இது மாரி வேர்ல்டு கப்ல வந்து ஒரு பேக்கப் பிளேயரா தான் போயிருந்தாரு சுப்மான் கில்லு. அவர வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீலங்கா சீரிஸ்ல வந்து வைஸ் கேப்டனா போட்டாங்க டக்குன்னு. வேற யாருமே போடாம, அவர வந்து ஹர்திக் கேப்டனா வந்து ஸ்கைய போட்டுட்டு, இவர வந்து வைஸ் கேப்டனா போட்டாங்க கில்ல. அப்ப சஞ்சு சாம்சன கூட போடல அதுல. வைஸ் கேப்டன் எதுவும் குடுக்கல. ஹர்திக்கு சம் ப்ராப்ளமோ என்னவோ சம்திங் ஏதோ நடந்தது அப்ப. அதனால ஹர்திக்க போடல. ஏன்னா வந்து வேர்ல்டு கப் T20 24 வேர்ல்டு கப்ல வந்து ரோஹித் கேப்டனும், ஹர்திக் வந்து வைஸ் கேப்டனாவும் இருந்தாங்க. ஸோ ஹர்திக் தான் அதுல கேப்டனா போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ சம் ப்ராப்ளம்னால அவர வந்து போடாம, அவர வந்து சும்மா டீம்ல தான் இருந்தாரு. ஸோ ஸ்கைய போட்டுட்டு இவர வந்து வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஸோ அதுலருந்து விளையாண்டுட்டே தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. 3 ஃபார்மேட்லயும் விளையாடுறாரு. ஆனா இவ்வளோ சரியா விளையாடுறப்ப அவர் இன்னும் குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர எடுத்துட்டாங்க. அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் ஏதோ சம் ப்ராப்ளம்னால தான் அவர சேர்க்கவே இல்ல ஒரு 2 இயர்ஸா. அதுக்கப்புறம் இந்த சையத் முஷ்டக் அலின்னு சொல்லி விளையாடுறாங்க பார்த்தீங்களா? அதுல வந்து ரிங்கு சிங்கும் நல்லா சூப்பரா விளையாண்டுருக்காரு. இவரும் இஷான் கிஷனும் விளையாண்டுருக்காரு. ஜார்க்கண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த டீமுக்கு வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இவரு தான் கேப்டன். அந்த சையத் முஷ்டக் டீம்ல இருந்து இவரு செஞ்சுரி போட்டிருக்காரு. அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இஷான் கிஷன் தான். ஸோ அவர வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவ எடுத்துட்டாங்க வேணான்ட்டு. இவர வந்து விக்கெட் கீப்பர் ஸ்பேருக்கு. ஆனா விளையாடுறாரா என்னன்னு தெரியல. பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்குமான்னு தெரியல. அவர சேர்த்துருக்காங்க. ஸோ ஆனா வந்து சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் சொல்லிட்டாங்க. அவரும் வந்து அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் வராங்க. அப்புறம் மத்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், இஷாந்த் கிஷன், ரிங்கு சிங், ஸ்கை, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் இவங்க துபே, வாஷிங்டன் சுந்தர், இவங்கலாம் பூம்ரா. இவங்க வந்து 15 மெம்பர் ஸ்குவாடுங்க இது. ஸோ இது மாரி டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதே டீம் தான் இப்போ வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நியூசிலாந்து அகென்ஸ்டா விளையாட போறாங்க. 5 மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு, அதில நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இவ்வளோதாங்க ஓவராலா வந்து இதான். ஏசியா கப்ல கூட வந்து கில் வந்து அதான் அந்த ஏசியா கப் T20 நடந்து பார்த்தீங்களா? அதில 7 மேட்ச்ல சேர்ந்து 147 தான். ஆவரேஜ் 21 தான் அவருக்கு கில்லு. ஸோ அதான் சொல்றேன் லாஸ்ட்டா விளையாண்ட ஒரு 18 மேட்ச் வந்து T20ல அவர் 50 கூட போடவே இல்லன்றாங்க. ஸோ ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். அதில வந்து ஒருத்தர் டீம் அகர்கரோட இதனால தான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவர் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு மாற்றிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த டீம் வந்து எப்படி வந்து விளையாடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றாங்க, நல்ல இப்ப நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ங்கிற T20 வேர்ல்டு கப்ல வந்து நம்ம தான் 24 நம்ம தான் வின் பண்ணோம். ஸோ நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன். அடுத்தது வந்து மேட்ச் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ஊர்ல நடக்குது. நம்ம சாம்பியன் ஆல்ரெடி டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறனால கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாரி. நம்ம ஊர்ல நடக்கிறப்ப நம்ம ஜெயிக்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கிறனால, கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்குது. அதுல வந்து இந்த டீம் வந்து ரொம்ப
பக்காவா டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பனிங் வந்து நல்லா சஞ்சு சாம்சன் வருவாரு. மிடில் ஆர்டர் நல்லா இருக்குது. திலக் வர்மா இவங்கலாம் இருக்கிறாங்க. ஃபினிஷர் மெயினா வந்து ரிங்கு சிங் இருக்கிறாரு. அதனால வந்து ரொம்ப டீம் வந்து சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா டீம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டா நியூசிலாந்து அகெயின்ஸ்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கப் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க் யூ.